ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுண்டல் வச்சு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சுண்டல்னாவே நம்ம வேக வச்சு தாளித்து தாங்க குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா ஃபீலிங்காகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம சுண்டல் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. டிஃப்ரெண்ட்டான சுவையில் ட்ரை பண்ணுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு 1.25 கப் அளவுக்கு ஊற வச்சு சுண்டல் எடுத்துக்கோங்க. நான் 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஊற வச்சதுக்கப்புறமா 1.25 கப் அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்னதாக 2 துண்டு இஞ்சி, இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நம்ம அரைச்ச விழுதை வேக வச்சு எடுக்கணுங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கும்போது ஈஸியாக வரும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த சுண்டல் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை வேக வச்சு எடுக்கணுங்க. அதுக்கு நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது இருக்கட்டும். நம்ம வெந்து வர்றதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் கலந்து எடுக்கக்கூடாதுங்க, ரொம்ப கெட்டியாகவும் கலந்து எடுக்கக்கூடாது. நம்ம கட்லட்டெல்லாம் டிப் பண்ணி எடுத்து போடுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க. இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு நல்லா வந்துருச்சு. சுண்டல் பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுங்க இந்த மாதிரி எடுத்து விடும்போது. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பீசஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சட்னி வச்சு கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை சர்வ் பண்ணலாங்க. ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. சுண்டல் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை இன்னொரு முறை நல்லா கலந்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ண பீஸ் எடுத்து மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். மாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் நல்லா ஈவனாக கிறிஸ்பியாக வரும், அந்தளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இதுக்கு டொமேட்டோ கெச்சப் அந்த மாதிரி வச்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சுண்டல் வச்சு 2வது ஸ்நாக் ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சுண்டலில் ஸ்வீட் ரெசிபி செய்யும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க இதையும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சுண்டல் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஊற வச்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க.
இப்போ இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையம் இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் 1½ டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சுண்டல் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து இந்த நெய்லேயே நல்லா வறுத்து எடுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னொரு டீஸ்பூன் அளவு கூட நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள். இது வந்து நல்லா கலர் மாதிரி வருங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அந்தளவுக்கு வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த கட்டிகள் வந்து நீங்கள் உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பவுடர் மாதிரி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வரணும். கலரும் நல்லா மாறிடுச்சு. இந்த சமயத்தில் இனிப்புக்காக 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நல்லா ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 2, 3 ஏலக்காய் வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்ததும் இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து இன்னொரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது கூட தேவைப்பட்டால் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பிடிக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ட்ரேக்கு மாற்றிக்கலாங்க. இது வந்து நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். இதை வந்து நான் வந்து பீஸ் போட்டு எடுக்க போகிறேங்க. அதனால் வந்து ஒரு ட்ரேயில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதில் மாற்றி நம்ம வந்து நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க. மேலே கார்னிஷ்காக பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு நெய் தடவி இதை வந்து நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ஆறுனதும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.